Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. சென்னை மாதவரத்தை தொடர்ந்து அமைந்தகரை பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை என புகார் எழுந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிக்கலாம். தாய்மானவன் வணக்கம். அமைந்தகரையில் எந்தெந்த பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? கடந்த சில தினங்களாகவே சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பிறந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு தாய்ப்பால் கொடுப்பது அவசியம் என மருத்துவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இதனை பயன்படுத்தி சென்னை மாதவரத்துல தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்பனை செய்திருப்பது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சீல் வைத்த சம்பவம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. இந்த நிலையில தான் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய மற்றொரு இடமான அமைந்தகரை பகுதியில சட்டத்திற்கு புறம்பாக தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில நேரடியாக வருகை தந்து ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே பார்மா என்ற தனியார் மருந்து நிறுவனத்தினுடைய 2வது தளத்துல தாய்ப்பாலை பதப்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய்ப்பாலை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாவட்டத்துறை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் தலைமையில அதிகாரிகள் இந்த பகுதிக்கு நேரில் வருகை தந்து தற்போது இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மாதவரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து சென்னை மாநகரம் முழுவதுமே இந்த தாய்ப்பால் விற்பனை தொடர்பாக தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குழுக்களை அமைத்து ஆங்காங்கே சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அரும்பாக்கம் பகுதியில சட்டத்திற்கு புறம்பா தாய்ப்பாலை விற்பனை செய்யப்படுவதாக புகார் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து தற்போது இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மருந்து நிறுவனத்துல ஒரு பெட்டியில 50 மில்லி லிட்டர் வீதம் மொத்தமாக 6 குடுவைகள்ல 300 மில்லி லிட்டர் வீதம் தாய்ப்பாலை பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. விற்கப்படக்கூடிய இந்த பால்ல எந்தவித FSSAI அனுமதியும் இல்லாமல் பால் விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்திருக்கிறது. அதே சமயம் மாறாக தாய்ப்பால் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடைய லேபிள்லேயே தாய்ப்பால் என குறிப்பிடப்பட்டு விற்பனை செய்யப்படுவது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் இது பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான வழிகாட்டுதலை உருவாக்கும் என்ற ஒரு சூழல்ல தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் தற்போது அதிகாரிகள் நேரில் வருகை தந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலை பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தாய்ப்பாலை கைப்பற்றி வருகிறார்கள். அது மட்டுமின்றி இங்கே தயாரிக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் எவ்வாறாக கிடைத்தது, யார் யார் மூலமெல்லாம் கிடைத்தது என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தாய்ப்பால் மட்டுமின்றி தாய்ப்பாலை எடுக்கக்கூடிய அந்த கருவிகளும் இங்கே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக முழுமையாக சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அதிரடியாக ரெய்டில் ஈடுபட்டு அனைத்து பொருட்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. சார் மைக் இல்லப்பா என்ன பண்ற நீ வாப்பா தம்பி கொஞ்சம் மைக் வச்சா ப்ளீஸ் சார் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து போட்டுக்கலாம். இது மில்க் கொஞ்சம் மைக் கொஞ்சம் எதுக்கு சார் ப்ளீஸ் சார் இப்ப எல்லாரும் கேட்க மாட்டாங்களா சார்? ஒரே நிமிஷம் மைக் எடுத்துனப்பா. இப்ப பவுடரும் தாய்ப்பால் தான் உறுதிப்படுத்திருக்கீங்க. இப்ப எல்லாரும் அந்த பாக்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இல்ல மைக் லோகோ தெரியல. எல்லாரும் கேட்க மாட்டாங்க. தனியா யூஸ் பண்ணுங்க நீங்க. மில்க் ப்ராடக்ட் சோ எங்களோட ப்ராடக்ட் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க ஒரு இதுல. நீங்க மட்டும் மைக் மட்டும் மத்த டீம்ல கேட்க மாட்டீங்க. இதுல பார்த்தோம்னா அப்படின்னு போட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ் போட்டிருந்தாவே அது FSSAI நாம்ஸ் பிரகாரம் அவங்க வரணும். இதுல இந்த டப்பால எங்களோட FSSAI நாம்ஸோட எதுவுமே கிடையாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் டு த ஆடட் ஒன்லி டு த ஹியூமன் மில்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஆடட் பண்ணா கண்டிப்பா எங்களோட. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இவங்க தவறுதலா மக்களை கைட் பண்றாங்க. அதனால இந்த ப்ராடக்ட் பூரா இப்போ நாங்க சீஸ் பண்ணிட்டு
இதுக்குண்டான விளக்கத்தை வந்து அவங்கள்ட்ட நம்ம கேட்க போறோம். அதுக்கு அடுத்த நடவடிக்கை இது எல்லாமே நாங்க லேபுக்கு அனுப்ப போறோம். அந்த லேப்ல என்ன ரிசல்ட் வருதோ Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.